everyone, welcome to Shubha's World. இப்போ நம்ம ஜார்ஜியாவோட கேபிட்டல் சிட்டியான அட்லாண்டாக்கு வந்திருக்கோம். ஏர்போர்ட்ல இருந்து நேராக வந்து ஹோட்டலில் செக்இன் பண்ணியாச்சு. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஒரு ரூம் டூரோட நம்ம vlog ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலி நல்லா ஸ்பேஷியஸான ரூமாக இருக்குது as you can see. அண்ட் அந்த லே அவுட் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த டைம் டோர் திறந்த உடனேயே பெட்ஸ் தெரிகிற மாதிரி ரூம் தெரிகிற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி இல்லாமல் ஒரு ஃபாயர் அப்புறம் ஒரு வால் தாண்டி இப்படி ரூம் இருக்குது. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பெஸ்ட் பார்ட் என்னன்னா ஒரு பால்கனி ரெயிலிங் மாதிரி இருந்துச்சு அண்ட் டோர் வந்து ஓப்பன் பண்ணக்கூடியதாக இருந்தது. 19th ஃப்ளோரில் எங்களோட ரூம் அண்ட் அங்கே இருந்து வியூ வந்து செமையாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் ஸ்ட்ரீட்டில் கீழே இருந்து ஒரே நாய்ஸ். அந்த மியூசிக் இருக்கிற கார்ஸ்க்கு வந்து 3 வீல்ஸ் தான் இருக்குது ஆக்சுவலி. அண்ட் இது மாதிரி லவுட் மியூசிக் அண்ட் லைட்ஸோட 3 வீல்ஸ் இருக்கிற கார்ஸ் அங்கங்கே குரூப்பாக சுற்றிட்டு இருந்தது. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் ஈவினிங் எழுந்து ஒரு ஸ்ட்ரோல் போயிட்டு வந்து 5 minutes வாக்கில் இருக்கக்கூடிய ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது ஃபுட். எக்ஸ்கியூஸ் மை டயர்ட் ஃபேஸ். இது அட்லாண்டா டவுன் டவுனில் இருக்கக்கூடிய ஹயாட் ரிஜென்சி. உள்ளே வந்து ரொம்ப அழகாக இருந்தது ஹோட்டல் அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த எலிவேட்டர்ஸும் அந்த லைட்டிங்கும் வந்து பயங்கர அட்ராக்டிவாக இருந்துச்சு. பசங்களுக்கு ஸ்கூல் அண்ட் காலேஜ் ரீஓப்பன் ஆகிட்டதால் இந்த ட்ரிப் நானும் ஹஸ்பண்டும் மட்டும்தான் வந்தோம். யூஸ்வலி கான்ஃபரன்சஸ் சம்மரில் வரும்போது 4 பேரும் சேர்ந்து வர்றது தான் வழக்கம். ஒரு 10 floors ஹைட்டுக்கு வந்து ஒரு மேசிவ் ஃபனல் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இது மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. இது மாதிரி ஒர்க் ரிலேட்டட் கான்ஃபரன்சஸ்க்கு வரும்போது அவங்களோட அகாமடேஷன் கவர்டு. இல்லைனா இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாம் ரொம்ப பியாண்ட் அவர் பட்ஜெட் தான். டவுன் டவுன்ங்கிறதுனால பில்டிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கிளாஸியாகவும் ஹை எண்டாகவும் தான் இருந்தது. ஆனால் ஹோம்லெஸ் பீப்புள் வந்து நிறையா இருந்தாங்க. லஞ்சுக்கு திரும்பவும் அதே பிளேஸ்க்கு நாங்கள் போனோம். இது எங்கன்னா ஹோட்டல்லேருந்து 5 minutes டிஸ்டன்ஸில் போர்ஃபிரியோஸ் மெக்சிகன் பார் அண்ட் கிரில் அப்படின்ற பிளேஸ். ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபுட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரியும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 1 meal எவ்ரி டே நாங்கள் இங்கே போயிட்டோம் இந்த ஃபுல் 4 daysல. இந்த ட்ரிப் வந்து செப்டம்பர் 2024. நைட் ஸ்ட்ரோல் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. எகெயின் டவுன் டவுன்ங்கிறதுனால ரொம்பவே வெல் லிட்டாகவும் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாகவும் இருக்குது. ஸோ வாக் பண்ண நல்லா இருந்துச்சு. ஆனால் எங்கே பார்த்தாலும் ஹோம்லெஸ் பீப்புள் இருந்தாங்க. பால்கனியில் இருந்து நைட் டைம் வியூ அதுவும் ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்துச்சு. டே ஆர் நைட் ஆர் மிட் நைட் எப்போ எட்டி பார்த்தாலும் வந்து பிஸியாகவே தான் இருக்குது ஊர். கார்ஸ் வந்து போயிட்டு வந்துட்டே தான் இருக்குது. ஆனால் இங்கே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக எல்லாருக்கும் ஃபீல் ஆன விஷயம் என்னன்னா அந்த எவ்ரி கார்னரில் வந்து ஹோம்லெஸ் பீப்புள் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க குரூப்ஸில் இருக்காங்க அண்ட் அவங்க தனியாக வர்ற பீப்புளில் எஸ்பெஷலி விமனாக இருக்காங்கன்னா அவங்கள வந்து பாதர் பண்ணுறாங்க, காசு கேட்குறாங்க, இல்லை வந்து பேச்சு கொடுக்குறாங்க. ஸோ அதனாலேயே நிறையா பேர் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. இந்த ட்ரிப் ஆக்சுவலி நாங்கள் போனது ட்ரம்ப் பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி செப்டம்பர் 2024. இப்போ அந்த சிச்சுவேஷன் இருக்காது, கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் த நெக்ஸ்ட் டே. வெளியே சுச்சுவேஷன் அப்படி இருக்கதால ஹஸ்பண்டோட டே முடிஞ்சு அவங்க வந்துட்டு அப்புறம் மத்தியானம் 3 மணிக்கு மேலே தான் நாங்கள் எதுவும் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தது. இல்லைனா நான் வந்து பகலில் எடிட் பண்ணுறது இல்லை பக்கத்து பிளாசா அதாவது ஹோட்டல் வழியாகவே போகிற வழி இருந்தது, அங்கே போய் சுற்றிட்டுருப்பேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சென்டெனியல் ஒலிம்பிக் பார்க். அண்ட் அந்த பேர் வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், இது ஒரு ஒலிம்பிக்காக, அதாவது 1996 நடந்த சம்மர் ஒலிம்பிக்காக கட்டப்பட்ட பார்க் இது. பார்க் உள்ள என்டர் ஆனதுலேருந்தே எல்லா வாக்வேலையும்
பிரிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேர் இல்லை டேட் ஆஃப் பர்த் இல்லை சின்ன சின்ன கோட்ஸ் மாதிரி கூட சில இடங்கள்ல இருந்துச்சு. இந்த பிரிக்ஸ் எல்லா இடத்துலையுமே 2 கலரில் இருக்குது. ஒன்று வந்து லைட்டர் பிங்க் மாதிரியும் ஒன்று வந்து டார்க் பிங்க் மாதிரி. அண்ட் இதெல்லாம் வந்து வேறு வேறு காம்பினேஷனில் டிசைன்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க வேறு வேறு இடங்கள்ல. இது ஒரு பெரிய பார்க் டவுன் டவுன் அட்லாண்டாவில் 22 ஏக்கர்ஸ் அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க. எங்கள் ஹோட்டல்ல இருந்து ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு. இது மாதிரி சின்ன சின்ன வாட்டர் ஃபால் மாதிரி இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது இந்த பார்க்கில். நம்ம ஊர் லியாண்டர் பேஸோட பேர் இந்த ராக்கில் இருக்குது. இது ஒரு ட்ரையாங்குலர் பில்லர் மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதில் வின் பண்ணவங்களோட பேரெல்லாம் என்கிரேவ் பண்ணியிருந்தாங்க. பிளேசஸ் டு விசிட் அட்லாண்டாலன்னு பார்த்தீங்கன்னா இது தவிர அக்வேரியம் இருக்குது, பொட்டானிக்கல் கார்டன்ஸ் இருக்குது. பட் நாங்கள் அதுக்கு போகலை. இன்னொரு அழகான ஃபவுண்டன் வாட்டர் ஃபால் மாதிரி ஒரு செட்டப் ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பார்க்கில் இருக்கக்கூடிய ரொம்ப பாப்புலரான ரிங் ஆஃப் ஃபவுண்டன்ஸ் அப்படின்ட்டு ஒலிம்பிக் ரிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஷேப்பில் இருந்த ஃபவுண்டன்ஸ் இன்டராக்டிவ் ஃபவுண்டன்ஸ்ன்றாங்க. அது வந்து நாங்கள் வர்ற இந்த டைமில் வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு. நாங்கள் அட்லாண்டாக்கு செப்டம்பர் 3 போல் வந்தோம். அது ஆகஸ்ட் 26 அன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம் ரெனோவேஷனுக்காக. ஸோ எங்களுக்கு அது பார்க்குறதுக்கு கிடைக்கல. அண்ட் அந்த பிரிக்ஸில் பேர் எழுதியிருந்ததுன்னு சொல்லி காமிச்சேன் இல்லையா, அதெல்லாம் யாருன்னா $35 கொடுத்து அந்த பிரிக்ஸை வாங்கி அவங்க பேர்களை என்கிரேவ் பண்ணிக்கிட்டாங்க. 1996 சம்மர் ஒலிம்பிக்ஸ்க்காக இந்த மாதிரி ஒரு பார்க் கட்டுறோங்கும்போது இது மாதிரி ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. ஹோம்லெஸ் பீப்புள் இந்த பார்க் உள்ள வர விடாமல் செக்யூரிட்டி அண்ட் ஸ்டாஃப் வந்து ரவுண்ட்ஸ் வந்துட்டே இருந்தாங்க. இது வேர்ல்ட் ஆஃப் கோகோ கோலா மியூசியம். கோகோ கோலா கம்பெனியோட ஹிஸ்ட்ரி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். என்ட்ரி ஃபீ இருக்குது. நாங்கள் இதுக்கு போகலை. அடுத்தது நாங்கள் அப்படியே வாக் பண்ணி எங்கள் ஹோட்டலுக்கு வர்ற வழியில் வெளியே எங்கள் சில்ட்ரன்ஸ் மியூசியம் ஆஃப் அட்லாண்டா பார்த்தோம். இந்த பில்டிங்க்கு வெளியே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்கல்ப்சர் இருக்குது பாருங்கள். நிறைய புக்ஸை வந்து ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது இந்த ஸ்கல்ப்சர் பார்க்குறதுக்கு. பட் பேசிக்காக இதில் வந்து ஒரு பர்சன் தலைக்கீழே நிற்கிற மாதிரி இருக்குது இந்த ஸ்கல்ப்சர். அண்ட் மேலே காலை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. பேக் டு தட் சேம் மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் போர்ஃபிரியோஸ் பார் அண்ட் கிரில் அப்படின்னு அங்கே விட்டால் எங்களுக்கு வேறு எதுவுமே ஒரு நல்ல சாய்ஸ் மாதிரி படலை அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ நாங்கள் திரும்ப அங்கே தான் போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். எனக்கு பர்சனலாக இது ரொம்ப வித்தியாசமான ட்ரிப் அண்ட் மோஸ்ட் ரிலாக்ஸிங் ட்ரிப்புன்னு சொல்லணும். அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் டே லஞ்சுக்கு எங்கள் ஹோட்டலில் ஒட்டி இருந்த பிளாசாவில் இருக்கிற அவிவான்ற ஒரு ஷாப்பில் போய் நாங்கள் சாப்பிட்டோம். அண்ட் ஃபுட் நல்லா இருந்தது, சர்வீஸ் இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க ரோஸ் கார்டன் வந்து டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் ஹிஸ்டாரிக்கல் நேஷ்னல் பார்க்கோட ரோஸ் கார்டன். இதில் 185 ரோஸ் பிளான்ட்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் வந்து அமெரிக்கன் சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட்டில் அவரோட லீடர்ஷிப்காக ரொம்பவே பாப்புலர் அப்படின்ட்டு. அண்ட் அவர் நம்மளோட மகாத்மா காந்தியோட நான் வயலன்ஸ் மூவ்மெண்ட் பார்த்து ரொம்பவே இன்ஸ்பயர் ஆனவர். ஸோ இந்த பார்க்கில் ஒரு 8 ஃபுட் மகாத்மா காந்தி ஸ்டாச்சு இருக்குது, பிரான்ஸில் பண்ணது. அது தவிர இங்கே இருக்க மியூசியமில் அவரோட லைஃபோட சம்மந்தப்பட்டது அண்ட் அவரோட சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட்டோட சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்பிளேல இருக்குது. ஒரு ஆடியோ டூரும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது வந்து டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அண்ட் அவங்க ஒய்ஃபோட ஃபைனல் ரெஸ்டிங் பிளேஸ்.
இங்கே வந்து பீஸ் அண்ட் மெடிடேஷன் கார்டன் ஒன்று இருக்குது. அண்ட் அவங்க டூம்ஸ் இருக்கிற ஏரியாவில் வந்து ஒரு இட்டர்னல் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக பேர்ன் ஆகிட்டுருக்கிற ஒரு ஃப்ளேம் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் அந்த ஃபவுண்டன்ஸ்க்கு நடுவில் அவங்களோட டூம் பார்க்கலாம் இந்த பிக்சரில். அது தவிர ஒரு எக்ஸிபிட் ஹால் இருக்குது. அது எல்லாமே ஃப்ரீ தான் டு விசிட். அண்ட் மெயின் மியூசியமில் ஆடியோ டூர்ஸும் இருக்குது, அதுவும் ஃப்ரீ. இந்த நேஷ்னல் ஹிஸ்டாரிக்கல் பார்க்குக்கு விசிட் பண்ணுறவங்க மெயினாக பார்க்கக்கூடியது அவர் பிறந்த வீடு, அவர் ஸ்பீச்சஸ் கொடுத்த சர்ச், அப்புறம் இந்த கல்லறை. இதுதான் நான் முன்ன சொன்னேன் இல்லையா, அந்த இட்டர்னல் ஃப்ளேம். அண்ட் இதுக்கு பின்னாடி இதோ நீங்கள் பார்க்கலாம் அவங்களோட டூம், டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அண்ட் அவரோட ஒய்ஃப் கொரெட்டா ஸ்காட் கிங், அவங்களோட கல்லறை. அவர் பிறந்த வீடுக்குள்ளாரையும் டூர்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அதுவும் ஆடியோ டூர் மாதிரி. பட் அந்த வீடு வந்து ரெனோவேஷனில் இருக்குது. நாங்கள் போன டைமில் வந்து எங்களால் உள்ளே போய் பார்க்க முடியலை. நீங்கள் அட்லாண்டா விசிட் பண்ணிங்கன்னா இந்த இடம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம். இந்த இடம் பார்த்து முடிச்சப்புறம் நாங்கள் டின்னருக்கு வந்து ஒரு ரொம்ப பிஸி அண்ட் க்ரௌடட் பிளேஸ்க்கு போனோம். ஆனால் ஃபுட் வந்து ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே ஒரு கார் ரெண்ட் பண்ணிவிட்டு அட்லாண்டாவிலேருந்து ஏத்தன்ஸ் ஜார்ஜியாவுக்கு போகலான்னு பிளான். ஆன் த வே ஸ்டோன் மவுண்டன் அப்படின்ற ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம இப்போ அங்கே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அந்த டே வந்து ஒரு ரெய்னி டே. ஸோ இது வழியில் இருக்குங்கிறதுனால மட்டுமே நாங்கள் ஒரு குவிக் ஸ்டாப் ஓவர் பண்ணோம். இந்த பெரிய கிரானைட் மவுண்டன் இருக்குல்ல, அதில் நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கார்விங். இது வந்து பார் ரிலீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஷாலோ கார்விங், ஸ்டாச்சு மாதிரி இல்லாமல் ஒரு கார்விங் மாதிரி இருக்கு இல்லையா. இது வந்து 1920s ஆரம்பிச்சுட்டு நடுவில் அதை விட்டுட்டு போயிட்டு திரும்ப வந்து 1972 ஃபினிஷ் பண்ணதா சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பாப்புலரான ஒரு பிக்சர். மற்றபடி இதோட ஹிஸ்ட்ரி ஆர் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு சரியாக தெரியலை. அண்ட் இங்கே வேறு என்ன இருக்குது அப்படின்னா, இது ஒரு பெரிய பார்க் அண்ட் இதில் நிறைய அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ ஒரு கேபிள் கார் இருக்குது டு த டாப் ஆஃப் த மவுண்டன். ட்ரெக்கிங் இருக்குது ஒரு 1 மைலுக்கு மேலே இருக்கக்கூடியது அப் த மவுண்டன். அண்ட் அங்கேருந்து உங்களுக்கு அட்லாண்டாவோட வியூஸ் ரொம்ப ஸ்பெக்டாக்குலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஆக்டிவிட்டீஸும் நாங்கள் போய் பார்க்க கூட முடியலை, பிகாஸ் கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. பட் இது ஒரு ஹியூஜ் வாஸ்ட் ஏக்கர்ஸ் இருக்கக்கூடிய பார்க். அண்ட் இங்கே நிறைய அவுட்டோர் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அப்படிங்கிறது புரியுது. ஆஸ் பிளான்ட் ஆர் ஈவன் ஏர்லியர் நாங்கள் வந்து ஏத்தன்ஸ்க்கு வந்து இறங்கியாச்சு. இறங்கின உடனே நாங்கள் முதல்ல போய் டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்த வேலை, அதாவது எங்களோட ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் இருக்காங்க ஏத்தன்ஸில், அவங்கள வந்து விசிட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஸோ நாங்கள் டின்னர் ஏர்லியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள போய் விசிட் பண்ணிவிட்டு வந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பிக்சரில் ரைட் சைடில் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட். அண்ட் ஃபார் தோஸ் ஹூ டோன்ட் நோ, மிடில் நின்றுட்டு இருக்கிறது என்னோட ஹஸ்பண்ட். இந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆக்சுவலி இப்போ ஒரு பாப்புலர் ஃபேஸ் ஆன் யூடியூப். நீங்கள் ஆர் கண்ணன் இல்லாட்டா UN கண்ணன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே அவங்க பேசி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். அவங்க வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியாவில் டீச் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. அண்ட் அந்த டைமில் தான் நாங்கள் அவங்கள போய் விசிட் பண்ணுறதுக்கு போனோம். ஸோ எங்களுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியாவோட ஒரு டூரும் கிடச்சிது அவங்க அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்ததால். அதோட எங்களோட இந்த ட்ரிப் வந்து another rainy day. ஆனால் அதோட நாங்கள் வந்து ஏத்தன்ஸ்லேருந்து அட்லாண்டாக்கு ட்ரைவ் பண்ணி வந்து ரெண்டல் காரை சரண்டர் பண்ணிவிட்டு ஃப்ளைட் ஏறியாச்சு, டேக் ஆஃப் ஆயாச்சு டுவர்ட்ஸ் ஹோம் ஸ்வீட் ஹோம். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் வாட்சிங். நான் உங்கள் எல்லாரையும் இன்னொரு vlogல சந்திக்கிறேன். Until then, bye.